வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து மட்டன் பிரியாணி. இன்னைக்கு என் பேரன் வந்து மட்டன் பிரியாணி செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டான். அதனால வந்து இன்னைக்கு எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறேன்னு பாருங்க. நார்மலாக எப்பவும் செய்யறது தான், இப்போ புதுசாக பார்க்குறவங்க கற்றுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூனு நெய்யும் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து பிரிஞ்சி இலை வந்து பச்சையா இருக்குன்னு பார்க்காதீங்க, வீட்டில் இருக்கு. இப்போ வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, மட்டன் வந்து ரெடியா மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டேன். வெயில் தாங்க முடியல, அதனால கடகடன்னு பண்ணிடணும் அப்படின்னு. நான் வந்து ரொம்ப கருக வறுக்க மாட்டேன், ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இது வந்து மசாலா, இஞ்சி, பூண்டு, கொஞ்சமா வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, அப்புறம் பட்டை, லவங்கம், கொஞ்சம் சோம்பு, ஏலக்காய் இதை வச்சு அரைச்சிக்கிட்டேன் நான். இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி நிறைய வச்சு அரைச்சி தொட்டு உங்களுக்கு கிரீனிஷா இருக்கு. நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி வைக்கிறோமோ அது டாமினேட் பண்ண மசாலால டேஸ்ட் நல்லா இருக்கு. தலப்பாக்கட்டி பிரியாணியில பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி மசாலா தான் அரைச்சி ஊற்றுவாங்க. இந்த மசாலா கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகா வந்து நான் மசாலால அரைக்கல, 2 மட்டும் தான் தாளிக்கிறேன். வெய்ய காலம்ன்றதுனால நம்ம வந்து கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சோம்னா உடம்புக்கு ஒன்றும் வராத கொஞ்சம் பார்த்துக்கலாம். மசாலா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறமா தேவைப்பட்டா போட்டுக்கலாம். சால்ட்டு தேவைக்கேற்ப எவ்வளோ பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுருவோம். இதெல்லாம் வந்து அப்புறம் கூட நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து தண்ணி, நான் வந்து 3 டம்ளர் தண்ணிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி. 1 2 இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிச்சதும் அரிசி மட்டன் 2த்தையும் ஒன்றா போட்டு தம் போட்ட வேண்டியதான். நல்லா கொதி வரட்டும். 3 அலகு அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். கொதி வரட்டும். தண்ணி வந்து கொதிச்சிருச்சு, அரிசி போட்டுக்கலாம். இப்போ அரிசியும் மட்டனும் ஒன்றை போட்டுருப்பேன். வேக வச்ச மட்டனு ஏன்னா வேக வச்சதை போட்டு வந்து முதலே போட்டா இன்னும் கூட இதாகிடும். அதனால வந்து கரெக்டான பதத்துக்கு இருக்கிறதுக்கு இந்த சமயத்துல போட்டு இது பண்ணிட்டேன். அதோட இதெல்லாம் இது மட்டன்ல வந்துடும்.
ஃபர்ஸ்ட் வாசனை சூப்பரா இருக்கு. அந்த சீரக சம்பா அரிசியும் இந்த மட்டனும் போட்ட உடனே அருமையா இருக்கு வாசனை. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு எல்லாம் கரெக்டா இருக்கு. இப்போ கொஞ்சம் கொதி வரும். எல்லாம் போட்டுட்டோம். லேசா கொதி வரும்போது மூடி அரிசியும் இதுலயே ஊறிடும். கறியிலையும் வந்து இந்த மசாலா அந்த இதெல்லாம் நல்லா இதுவாகி வந்துடும். பாருங்க நல்லா கொதி வருது. இப்ப நம்ம மூடி நான் கல் வச்சிடுவேன். வச்சுட்டு சிம்ல வச்சிடுவேன். ஒரு 20 to 25 மினிட்ஸ்ல ரைஸு கரெக்டாக வந்துடும். இது அப்படியே விடணும்னு அவசியம் இல்லை. நடுவில் கிளறி பார்த்துட்டு நீங்கள் திருப்பி கூட அழகாக மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். நடுவில் வந்து கிளறி பார்க்கணும். கிளறி பார்த்துட்டு கரெக்டாக திருப்பி இது பண்ணிட்டு தம் போட்டிங்கன்னா அருமையாக வந்துடும் ரைஸ். பார்க்கலாம். ரைட்டுக்கு எடுத்துடலாம். நான் நடுவில் கிளறினேன். கிளறிட்டு தம் போட்ட திருப்பி சூப்பரா வந்துருச்சு பிரியாணி. நல்லா இதை பாருங்க உதிரி உதிரியா வந்திருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜில் வந்து நெய் வேணுன்றவங்க போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கேன், அதனால வந்து நான் போடலை. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க பிரியாணி. அருமையா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதே மெத்தட்ல செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.